வணக்கம் சார், தினேஷ் பேசுறேன் சார், தி டிபேட் சேனல்ல இருந்து சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேன் தினேஷ். பொன்முடி அவர்களுக்கு 3 வருடம் சிறை தண்டனை, 50 லட்சம் அபராதம். அவருடைய மனைவிக்கும் அதேதான். அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த விவகாரத்துல முதல்ல அதிமுக இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில உப்பு தின்றவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அணைப்போன் என்ற அடிப்படையில ஒரு திமுக ஆரிஜின், அதாவது அவங்களுடைய வரலாறு எடுத்தாலே உலகத்திலேயே ஊழலை தமிழ்நாட்டுல ஊழலே இல்லாத ஒரு சூழ்நிலை ஊழலை அறிமுகப்படுத்துது. அன்னைக்கு திரு மு கருணாநிதி ஆட்சி காலத்துல அன்னைக்கு ஊழலே ஊழலை அறிமுகப்படுத்தினால ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதாவது பூச்சி மருந்து ஊழல், வீராண ஊழல், கோதுமை பெற ஊழல், சக்கர ஊழல், இப்படி அன்னைக்கு சர்க்கார் கமிஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆட்சியை கழிச்சிட்டாங்க. ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியா அந்த ஆட்சியில் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல இருந்த சொத்து நிலைமை பார்த்தா இன்னைக்கு அந்த குடும்பத்துடைய சொத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு சொத்துகள் இன்னைக்கெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சாங்களா, இன்னைக்கு அவ்வளவு சொத்துக்கள் பெற்றவர்கள். இன்னைக்கு இந்த 2.5 வருஷத்துல பார்த்தா அந்த ஆட்சி பொறுத்தது திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்குள்ள ஒரு பொது மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துறது இல்ல, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தல, அரசு கருவூலத்துக்கு வர பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு போற வகையில தான் இன்னைக்கு எல்லா பணமும் போச்சு. இன்னைக்கு நான் சொல்ல இன்னைக்கு அந்த கேபினெட்ல இருந்த ஒரு நிதியமைச்சர் அவரே சொல்றாரு, கிட்டத்தட்ட 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம முடிச்சுக்கிறான்னு சொல்லி அந்த ஆடியோ வெளியே வந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இவரை பாத்தீங்கன்னா பொன்முடி பாத்தீங்கன்னா செம்மன் குவாரி வழக்குல கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் அளவு கணக்கிட்டதுல அதுல நானும் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு இவங்க பாட்டு ஏதாவது இவங்க ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சரி கட்டி விடுவிக்க போறோம் சொல்லி அது மாதிரி கூடாது, எங்களையும் பார்ட்டி சேர்த்துன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். அப்ப விழுப்புரம் போர்ட்ல அது கிட்டத்தட்ட 32 லட்சம் லாரி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அது பெரிய அளவுக்கு ஊழல் இல்லையா, மோசடி இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா இடி பண்ணதுல பார்த்தா அந்த வெளிநாட்டுல 100 கோடி டாலர் இங்க கைப்பற்றுறது. இப்படி அது மட்டும் இல்லாம இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து வழக்குல கிட்டத்தட்ட 164% 1,70,00,000 ரூபாய்க்கு இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கு இப்போ இது அரசியல் பழிவாங்கலுக்காக பண்ணக்கூடிய அதனால நடத்தப்பட்ட வழக்கு அப்படின்னு டிஎம்கே சொல்றாங்களே சார். அண்ட் தென் இதுக்கு எல்லாரும் அவங்க பேசுறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் இதே இதுலதான் பண்ணாங்க, அப்ப அவங்க ஊழல் பண்ணாங்களா, அது ஏதோ கேஸ்ல நடந்திருக்கு, அரசியல் பழிவாங்கலுக்காக தானே அதிமுக முன் வச்சது வாதங்கடா. இப்ப அதே விஷயத்தை இதுக்கு பொருத்தி பார்க்க கூடாதான்னு கேட்கறேன். இல்லங்க, 13 வழக்கு அம்மா மேல போட்டாங்க, 12 வழக்கு விடுதலை வாங்கினாங்க, ஒரு வழக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. அந்த வழக்குல முதல்ல ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அது அப்பீல்ல கர்நாடகா ஹைகோர்ட்ல அம்மா விடுதலை வாங்கிட்டாங்க. ஸோ விடுதலை வாங்கிட்டு அது அப்பீல் போகும்போது தான் அந்த அப்பீல்ல இன்னைக்கு அம்மா இறந்த சூழ்நிலையில உச்ச நீதிமன்றமே அம்மா அதை விடுவிச்சிட்டாங்க. அதனால எது பிரிவில் ஆகும், அம்மா நிரபராதான் இப்ப உலகத்துக்கு தெரியுற விஷயம். இவங்க சொல்லுவாங்க அம்மா ஊழல் பண்ணாங்க, அம்மா நிரபராதம் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அப்ப 13 வழக்குல இருந்து சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன இடங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் A2 தான் இருந்தாங்க, A1 ஜெயலலிதா அவர்கள் தானே அப்படிங்கிற கேள்வி நியாயமானது தானே? இல்லங்க, அதுதாங்க பிரிவில ஜட்ஜ்மெண்ட் தானங்க. கர்நாடகா ஹைகோர்ட் 7 இயருக்கு போட்டு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் பிரிவியல் ஆகும், அதுதான் ஸ்டான்சியல் ஆகும். அப்படி பார்த்தா கர்நாடகா ஹைகோர்ட் நிரபராதி அம்மா பொறுத்தவரை. அதனால தனக்கு ரத்தம் மற்றது, தனக்கு தக்காளி மற்றவங்க ரத்தம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப கதறீங்களே எவ்வளவு பொய் வழக்கில் போட்டீங்க, நான் அந்த மாதிரி பொய் வழக்கில் போடல. அதனால அன்னைக்கு என்ன வருமானம் சுத்தம் அந்த வழக்குகள்லாம் அன்னைக்கு போடப்பட்டது காரணமாக தான் இன்னைக்கு அந்த உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு ஊர்ஜிதப்பட்டிருக்கு போடுறது சரி அப்படின்ற அடிப்படை இன்னைக்கு ஊர்ஜிதப்பட்டு இன்னைக்கு 3 வருஷம் தண்டனை 50 லட்சம் அபராதம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சார், லைக் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சார், ஒரு மாசம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது தினேஷ் ஜுடிஷியல் பவருக்கு உள்ளப்பட்ட அதிகாரம். அதை நான் விமர்சனம் பண்ண முடியாது. அதை ஊழல் பத்தி பேசுவதற்கு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த விதமான அருகதையும் தகுதியும் இல்ல அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. பொன்முடி அவர்கள் மேல ஒரு கேஸ் நடந்திருக்கு, அதுல பிரச்சனை நடந்திருக்குன்னா அது ஒரு நாளும் ஸ்டாலினை பாதிக்காது, அது ஒரு தனிப்பட்ட நபர், அவரு பண்ண பிரச்சனைகள்னால அவருக்கான ஒரு தண்டனை வந்திருக்கு, அது ஒட்டுமொத்த திமுகன்னு பார்க்க கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கே சார். அதுதாங்க, அரசுக்கு வர வேண்டிய அந்த பணம், கருவூலத்துல வர வேண்டிய பணம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட கருவூலத்துக்கு தானே போயிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ இவரு ரூம் போட்டு யோசித்து ஊழல் செய்த செந்தில் பாலாஜி இப்ப சிறை கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இப்போ பொன்முடி போயிருக்காரு. அடுத்து வரிசையா
யூஆர் ஆன் கியூன்ற மாதிரி நீங்க ஒரு கால் சென்டர் தான் ஃபோன் யூஆர் ஆன் கியூன்னு வரும் இல்லையா, அது மாதிரி யூஆர் ஆன் கியூ அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. ஸோ 1 by 1 போய் கடைசியில கோபாலபுரம்ல போய் ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்பி எடுக்கிற நிலைமை தான் இந்த ஆட்சியில, கோட்டையை விட்டு கம்பி எடுக்கிற நிலை தான் வரும். டிவிஎஸ்சி கேசஸ் அதிமுகவினரை நோக்கி இருக்கதானே செய்யுது, அவங்களும் அந்த வழக்குகளை சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. நாங்க வந்து அதை சந்திக்க தயாரா இருக்கோம், புரியுதுங்களா. நாங்க வந்து ஒன்னும் அதை எதிர்கொள்ள மாட்டோம்னு சொல்லி எதிர்கொள்வோம், சந்திப்போம், நீதிமன்றத்தை நிரூபிப்போம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பத்தி மட்டும் சொன்னீங்க. பாலகிருஷ்ண ரெட்டி பதவியில இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு வழக்குனால பாதிக்கப்பட்டு அதனால அவருடைய பதவி இழந்தார். இல்ல பாலகிருஷ்ண ரெட்டி வந்து இதுதானே மறியல் பண்ணிட்டு தான் அது வந்து கமிஷனர் சொல்லிய அவர் வந்து அது ஊழல்ல போலிய. எஸ் 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 ஓகே ஓகே ஓகே. ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. ஆனா திமுகவினர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல கூட நிரூபணம் ஆகல அப்படிங்கிறது இவ்வளவு நாள் திமுகவினர் தொடர்ந்து அவங்களோட பிரச்சாரங்கள்ல முன் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க இந்த விஷயத்த அதிமுக கட்சியா எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அந்த டிவிஎஸ்சி நீங்க தான் மேல்முறையீடு, உங்க ஆட்சியில இருக்கும்போது தான் மேல்முறையீடு நடந்தது, அதெல்லாம் எப்படி சார்? 2017 எஸ். அதனால இதை எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவினர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, ஒண்ணு கூட இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணது இல்லைங்கிறது தொடர்ந்து திமுகவினர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அது உடஞ்சு நீங்க புரு வயசுல இன்னைக்கு எல்லாமே வந்து 14 திருநா ஒரு நாள் அகப்படுவோன்ற மாதிரி அகப்படுற காலம் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே. அதனால கண்டிப்பா அகப்படுவாங்க எல்லாருமே. ஓகே சார். அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இதை நிறைய முன் வைப்பீங்களா? அப்படிதான் உங்களோட ப்ரொஜெக்ஷன் இருக்குமா? ஆனா மக்கள் வந்து ஊழல்ல இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுவாங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்களே. ஜெயலலிதா அவர்கள் எப்ப கேஸ் போட்டு அதனால தண்டனை அனுபவிச்சாங்களோ அதற்கு அடுத்த எலெக்ஷன்லயே பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சாங்க, பொன்முடிக்கு மட்டும் அது எப்படி வேற மாதிரி ஒண்ணு மக்கள் ஃபுல்லா இதை ஊழல் கட்சின்னு பாப்பாங்கிற ப்ரொஜெக்ஷனை வைக்கிறீங்க? இல்லங்க, இப்போ அதாவது ரிலீவிங் அத்தாரிட்டி வந்து மக்கள் ஸோ வந்து 96 to 2001 அம்மா மேல பல வழக்குகள் போட்டாங்க. 2001 ஆட்சி பிடிச்சோம் இல்லையா, அதே போல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து குற்றமற்றவர்கள் அதாவது வந்து ஒரு பழிவாங்க நோக்கத்தோடு பண்றதுன்றது அன்னைக்கு உணர்ந்தாங்க, மக்கள் எங்க ஆட்சி அனுப்பிச்சாங்க. ஆனா இந்த ஆட்சியை பொறுத்தவரை அது மாதிரி இல்லை, மீண்டும் வரக்கூடாதுதான் நினைப்பான் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை. மீண்டும் திமுக எந்த காலத்திலயும் வரக்கூடாது அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் எண்ணம் இருக்கு. நிறைவு கேள்வியா சார், விழுப்புரம் திமுகவோட ஒரு முக்கிய முகம் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தவர், திமுக ஒரு மிகப்பெரும் மூத்த தலைவர், திராவிட ஐடியாலஜியோட தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தவர், உங்க கூட சட்டப்பேரவையில் அமர்ந்து பல நிகழ்வுகள்ல பங்கேற்றிருக்காரு. இப்படி ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா நீங்க பாக்குறீங்களா சார்? இல்ல கண்டிப்பா இப்போ வந்து எல்லாருமே கதி கலங்கி இருக்காங்க. இப்போ அவங்கவுங்கள காப்பாத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க இப்போ. அதனால அதுக்குண்டான முயற்சி எல்லாமே அரசு தரப்புல வந்து எடுப்பாங்க. ஆனா அதுக்கு மேல நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால நம்ம இப்ப நீதியரசர் திரு மாண்புமிகு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி எவ்வளவோ நீதிபதிகள் இருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து அந்த நீதி சட்டத்தின் பிடியிலும் தப்ப முடியாது. அதனால வந்து இது திமுக பத்தின ஒரு பெரிய பின்னடைவு தான் அது. ஓகே ஓகே சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி தினேஷ்.